அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வீடியோ மேடைகள் பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சுக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரே பிஸியான பிரச்சனை இல்லையா, ஏகப்பட்ட விஷயங்கள். இதுல அவர் பேசக்கூடிய மிக முக்கியமான விஷயம், ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வர்றதுக்கான விஷயங்கள் தென்படுகிறது. அப்ரோச்சிங், ஆல்ரெடி அதை நோக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு. இதுக்கப்புறம் சொல்லக்கூடிய டைலாக்ஸ் மிக பெருமளவுல பேசுபொருளா மாறி இருக்கு. அதாவது ஆபர்ஹாம் லிங்கன் அவர்கள் 8 வாரம் முடிச்சிருக்கிறாரா, இல்ல வாஷிங்டன் அவர்கள் 8 வாரம் முடிச்சுக்கிறாரா அப்படிங்கறதுல இல்லைன்னா நான் 8 வாரம் முடிச்சாச்சு, 9வது நோக்கி போயிட்டு இருக்கிறேன், அந்த அளவுக்கு பிஸி அப்படிங்கறத பண்ண ட்ரம்ப் அவர்கள் பேசிக்கிறார். அது வாஷிங்டன் அவர்கள், ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் அமெரிக்காவோட அந்த வாஷிங்டன் முன்னாள் ஃபர்ஸ்ட் அதிபர், பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், சிலருக்காக சும்மா சொல்றேன், அமெரிக்காவோட தந்தை அப்படின்னு அழைக்கக்கூடிய ஒரு நபர் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள். ஸோ அவரை மேற்கோள் காமிச்சுக்கிறார். அதாவது அவரு உதாரணத்துக்கு சொல்ற எக்ஸாம்பிள் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஆபிரகாம் லிங்கன் அவர்கள், இவரை பத்தி சொல்லவே வேணாம். இந்த சிவில் வார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மிக பெருமளவுல பங்காற்றி இருக்கிறாரு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருந்துக்கிறாரு. அந்த இவரு ஸ்லேவரி சிஸ்டம்க்குள்ள எகென்ஸ்டா பண்ணா போராடிக்கிறாரு. அது இவங்க காலகட்டத்தில அமெரிக்கா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இவ்வளவு வருஷத்துக்கு தான் ஒரு அதிபர் அப்படிங்கிறது போலலாம் இல்ல. அதிபர் அப்படிங்கிறது வேணா எத்தனை தடவை வேணா இருந்துக்கலாம். 4 வருஷம் 4 வருஷத்துக்கு எவ்வளவு தடவை வேணா இருந்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அதிபர், அமெரிக்காவோட அதிபர் பண்ணா அவர் வாலண்டியரா ரிட்டையர் ஆனவர் தான். ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் பாத்தீங்கன்னா எலிமினேட் பண்ணிட்டாங்க, சாரி அசாசினேட் பண்ணிட்டாங்க. இவர் இதை ஹைலைட் பண்றதுக்கான பின்னால இருக்கக்கூடிய காரணங்கள், ஏன் இவங்க இந்த மாதிரி தலைவரையே இவர் ஒப்பீடு பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அது டேர்ம் செக்ஷன், ஏன்னா அவருக்கு மகுடம் சூடுறது, ராஜா ட்ரம்ப் அப்படிங்கிறது போல பேசுது, கிங் ட்ரம்ப் அப்படிங்கிற சொல்றது, தேவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிற சொல்றது. இது போல பல விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா அமெரிக்கால பாத்தீங்கன்னா 2-4 வருஷம் பிரசிடென்ட்டுக்கு தான் ஒரு நபர்னால இருக்க முடியும் அப்படிங்கிறது 1951 தான் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இல்ல. சோ அதே மாதிரி பண்ணிடலாமா அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் ஏதோ ஒண்ணு செஞ்சிடுவாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அதுக்கு தான் சும்மா இந்த மாதிரி தலைவர்கள்லாம் மேற்கோள் காட்டுறது, இது போல விஷயங்கள் அவங்கள விட நான் பெஸ்ட் அப்படிங்கிறத காமிச்சிட்டு இருக்காரு இல்லையா. அமெரிக்காலேயே த கிரேட்டஸ்ட், த பெஸ்ட் எவர் பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அப்படிங்கிறதுல வரலாற்றுல பேர் வாங்குறதுக்கு அதிகப்படியா ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. ரொம்ப பிஸியா தான் இருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காரு. பேசுறது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பாத்தீங்கன்னா அமைதியை நோக்கி போயிட்டு இருக்கு, முடிக்க போறேன் அப்படிங்கிறதோட சொல்றாரு. ஆனா பேக்ரவுண்ட்ல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படி தெரியலீங்களே அப்படிங்களா இருக்கு. ஏன்னா பெல் டெக்ஸ்டான் ஒரு நிறுவனம், அவங்க பாத்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் இன்டென்ட், எல்ஓஐன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை பாத்தீங்கன்னா உக்ரைன் அத்தாரிட்டிஸ் அந்த கோஆபரேஷன் பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உக்ரைனோடையும் சரி, இவங்களும் இந்த பெல் டெக்ஸ்டான் சொல்லிட்டு அந்த கம்பெனியும் சரி. அமெரிக்கால பாத்தீங்கன்னா எஃப்எம்எஸ், ஃபாரின் மிலிட்டரி சேல், அந்த ப்ரோக்ராம்க்கு கீழே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர்களை பாத்தீங்கன்னா கொடுத்துடலாமா, அதாவது விப்பர் ரக ஹெலிகாப்டர், அதுக்கப்புறம் வினம் யூட்டிலிட்டி ஹெலிகாப்டர், ஸோ இது எல்லாத்தையும் உக்ரைனுக்கு கொடுக்கலாமா, என்ன மாதிரியான வேலைகள் இருக்கு, நம்ம வித்தரலாம், அதுக்கப்புறம் அதை மெயின்டெனன்ஸ் பண்றது, வேணுங்கிற உதிரி பாகங்கள் இதெல்லாம் பண்ணா உக்ரைன்லயே பார்த்து பண்ணிக்கிட்டு அப்படிங்கிறது போல ஒரு அக்ரிமெண்ட் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க அமெரிக்கால. ஹெலிகாப்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா தேவை. ஏன் அப்படின்னா ட்ரோன்கள்லாம் வருதுன்னா டவுன் பண்றதுக்கு இது போல ஹெலிகாப்டர்ஸ் தேவை. ரஷ்யாவுக்கு அது அதிக அளவுல கை கொடுக்குது, அதை பார்க்க முடியுது. ஏன்னா அதிகமான ட்ரோன்கள் உக்ரைன் ஏவிட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு 100க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் ஏவி இருக்காங்க, ஏவிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதை என்ன டவுன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ரஷ்யா பெருமளவுல, இது போல ட்ரோன்களை யூஸ் பண்ணி பண்றாங்க. ஸோ அதே போல அது மட்டும் இல்லாம களத்துலயும் ஃப்ரண்ட் லைன்லயும் அதிகமா இந்த ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். ரஷ்யா எப்படி இந்த டேங்குகள்லாம் அழிக்கிறாங்க அப்படிங்கிறது போல அதிக அளவுல கை கொடுத்துருக்கு. இப்ப பிரச்சனையை முடிக்கிறது அப்படிங்கிறது போல பேசுறாங்க. ஆனா எதுக்கு ஆயுத சப்ளை அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கு? அதுவும் செக்கெல்லாம் ஒருபடி மேல ஒடியாந்து தோத்துட்டாங்க எலெக்ஷன்ல. அதுவும் உக்ரைனையும் பாத்தீங்கன்னா உக்ரைனோட மீடியாக்களே பாத்தீங்கன்னா அவுட் கோயிங் செக் கவர்மெண்ட், அது போட்டிருக்கிற சட்டை எண்டு ஆனா மாப்பிள்ள அவருது அப்படிங்கிறது போலதானே இருக்கும். அது எதுக்கு அவுட் கோயிங்? செக்கோட தற்போதைய அரசாங்கம் பண்ணது போல சொல்லுதுன்னா பரவாயில்ல. சும்மா அதை தோத்துட்டாங்களே அரசாங்கம், வெளியே போறாங்க இல்லையா, அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதோட அது ஒரு மாதிரி பேச்சா இருக்கு இல்லையா. ஏன்னா அவங்க பாத்தீங்கன்னா நல்லதான் செஞ்சிருக்கிறாங்க உக்ரைனுக்கு. செக்கா வாங்கி செக்கு ஆர்ட்லரிகள் செஞ்சு அதிக அளவுல கொடுக்குறோம் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள் அவங்களோட ஆர்ட்லரிகள்னா
போடு கஸ்க்லியா அடி போடு அப்படிங்கிறது போல பல்வேறு விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காங்க. பெட்டர் பவேல் அவர்கள் எந்த அளவுக்கு ஆதரவா இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா இப்ப வரக்கூடிய அரசாங்கம் அப்படி இல்லை. ஆனா போறதுக்கு முன்னாடி அவசர அவசரமா இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா, செக்கோட அரசாங்கம் எங்களோட கெப்பாசிட்டி வேற ரேஞ்சு, அதனால நாங்க என்ன தெரியுமா பண்ணலான்ட்டு இருக்கிறோம், உக்ரைனுக்கு ஒரு சேட்டலைட், மாடர்ன் சேட்டலைட்டை செஞ்சு டெலிவரி பண்ணலான்னு இருக்கிறோம் உக்ரைனுக்கு. அதை அவங்களே அனுப்பிச்சு விட்டு போட்டு அதுக்கப்புறம் கை மாத்தி விடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா உக்ரைன்ல கொண்டு போய் வச்சு லான்ச் பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை. பாப்போம், இது ஒரு கெஸ்டர், சப்போர்ட், ஆதரவுக்கான ஒரு ஜெஸ்டர். நல்லதுதான் செய்யறாங்க அவங்க. அவங்களே இப்படி ஒரு விஷயம் பத்தி சொல்லிக்கிறாங்க. எது எப்படியோ சேட்டலைட் இதுக்கு மேல உளவு வேலை பார்க்கணும், அது பண்ணு இது பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் உக்ரைனையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து பண்ணிக்கலாம். ஏதோ போகும்போது நல்லது பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு போறோமையா, பார்த்து பண்ணிக்கங்க அப்படிங்கிறது போல தெற்கு தரப்புல இருந்து இது போல ஸ்டேட் பண்ணிருக்கு. ஸோ பிரச்சனையை முடிக்கலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. பட் ஆனா பிரச்சனைகள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வேலைகள் தான் தெரியுது. ஏன்னா இதுக்கப்புறம் சேட்டலைட்டை டவுன் பண்றாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி வருது? ஏன்னா எஸ்கலேஷனோட அடுத்த கட்டம் இல்லையா, இன்டெலிஜென்ஸ் டேட்டாங்கிறது ரொம்ப அதிக அளவில் தேவை. சேட்டலைட்டோட இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா தான் ரஷ்யா எங்கெல்லாம் ஆள் கோப்பிகள் வச்சிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் ஆயுதங்கள் வச்சிருக்காங்க, எங்கெங்கெல்லாம் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் வச்சிருக்காங்க, இதெல்லாம் எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்டெலிஜென்ஸ் டேட்டா தேவை, அதுக்கு சேட்டலைட் தேவை. அதுவே வந்து உக்ரைனுக்கு கொடுக்குறாங்கன்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த பிரச்சனை இன்னும் எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆக போகுதுன்னு. இல்லை டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பேசுற மாதிரி பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வந்துருவாங்களா அப்படிங்கிறது பார்க்கலாம். இது ரெண்டு மட்டும் காரணம் வச்சு சொல்லல. அமெரிக்காவோட ஒரு ட்ரோன் அத்ரான் அப்படின்னு ஒரு கம்பெனி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா லாங் ரேஞ்ச் ட்ரோனை வந்து பாத்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணிக்கிறாங்க. ALM-20 அப்படிங்கிறது போல ஆர்டிமிஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமுக்கு கீழே இந்த ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி இருக்கிறாங்க. லாங் ரேஞ்ச் ட்ரோன், ஒன் வே லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக் ட்ரோன். அதாவது ஒரு முறை ஏவிட்டீங்கன்னா மறந்துட வேண்டியதா, அந்த ட்ரோன் எதுக்காக ஏவப்பட்டதோ அந்த இலக்கை போய் துல்லியமா அடையும். அதுவும் 1600 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை போய் அடையும். வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் தான். இது பார்க்கும்போது சாகிதோட ஒரு காப்பியா இருக்கு. அந்த மாடல் நின்று பேசியிருக்கு. ஈரானோட ஒரு ட்ரோன்ங்கிறது உலகத்துல எல்லாத்துக்கு முன்னாடி நின்று பேசியிருக்கு. அந்த ஃப்ரேம் அவங்க டிசைன் பண்ணி இருக்கக்கூடிய வடிவம் அப்படிங்கிறது நின்று பேசுது அப்படிங்கிற மாற்று கருத்துல எல்லா நாடுகளும் அது காப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சக்கூடியது. தைவான் அடிச்சிட்டாங்க, சீனா அடிச்சிட்டாங்க, ரஷ்யா யூஸ் பண்றாங்க. இப்போ அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா பண்ண ஆரம்பிச்சாங்க. இதோட பலரும் போலாண்டு ஒண்ணு செஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற பலதும் பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி மாடல்ல. அது ஓகே. இதுல இன்னொரு விஷயம், ஒரு பைடன் அவர்களோட அரசாங்கத்துல நினைக்கிறேன் அந்த டைம்ல சில நாடுகள்லாம் ஈரான் கிட்ட வந்து நாங்க வாங்குறோம்னு நீங்க சொல்லக்கூடாது, ஆனா நாங்க வாங்கிக்கிறோம், ஓகேங்களா, எங்களுக்கு கொடுங்க, நாங்களே செஞ்சுக்கோ, எங்களுக்கு பர்மிஷன் மட்டும் வேணும், எங்களுக்கான ஆத்தரைசேஷன் வேணும் அப்படிங்கிறது போல ஈரான் கிட்ட பெயர் குறிப்பிடப்படாத சில நாடுகள், சில இல்ல பல நாடுகள் போய் லைன்ல நிக்கிறாங்க அப்படிங்கிறது போல இந்த சாகி ட்ரோனோட காப்பி கேட்கறதுக்காக போயிருந்தாங்க இல்லையா. இப்ப எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகி வருது பார்க்கும்போது எல்லாரும் போய் நின்றுப்பாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. எது எப்படியோ இப்ப இந்த ட்ரோன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அமெரிக்கா எல்லாம் பண்ணிக்கிறாங்க, எல்லாம் டெலிவரி பண்ணிக்கிறாங்க, இது வேற விஷயம். அதிகமா ப்ரொடக்ஷன் லைன் வந்து பாத்தீங்கன்னா போதாமா. இதை ஏன் இப்ப நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சொல்றேன் அப்படின்னா, இதோட ப்ரொடக்ஷன் லைன்ங்கிறது அமெரிக்கால இருக்கு, ஓகேங்களா. அமெரிக்கால அதிகமா இதை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க, அமெரிக்காவுக்கு தேவை பண்றாங்க, ஓகே. ரெண்டாவது ஜெர்மனி, சரி ஓகே, நாட்டோ நாடு இப்ப கூட வந்து மெர்ச் அவர்கள் என்னென்னமோ சொல்றாரு, ஸோ அதனால தேவைப்படும் எதிர்காலத்துல அப்படிங்கிறதுக்காக அங்க பண்றாங்க, ஓகே. மூணாவது உக்ரைன், இதோட ப்ரொடக்ஷன் லைனுங்கிறது உக்ரைன் வரைக்கும் இருக்கு. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய பேசுபொருள். ட்ரம்ப் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஹெலிகாப்டர் தரேங்கிறாங்க, சேட்டலைட் தரேங்கிறாங்க, இப்போ ட்ரோன்கள் தரேங்கிறாங்க, லாங் ரேஞ்ச் ட்ரோன்கள். ஏன்னா போன பதிவுல ஜெலன்ஸ்கி அவர்கள் வீடியோ போட்டிருந்தாரு, ஸோ போயிடுச்சா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ALM-20 இதுக்கு மேல உக்ரைன்ல ப்ரொடியூஸ் பண்ணப்படும் அமெரிக்காவோட ஒரு ட்ரோன் எந்த அளவுக்கு வேலை செய்ய போகுது, பேட்டில் டெஸ்டட் அப்படிங்கிற ப்ரூவன் சீல் குத்திடுவாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். அடுத்தடுத்த செய்திகள் இதை பத்தி ஏதாவது அப்டேட் சொல்லிச்சுன்னா பார்க்கலாம். ஸோ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்துட்டு தான் இருக்கு, ஆனா பேச்சுவார்த்தை ஒரு சைடு இருந்துட்டு தான் இருக்கு. இது எதையுமே நாங்க நம்ப போறது இல்ல, என்ன வேணா இவங்க செய்வாங்க, நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கோம், அமைதினாலும் ஓகே, அடிச்சுக்கலாம்னாலும் வாங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிறது போல ரஷ்யாவும் ஒரு சைடு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட ஹை ஸ்பீட் இன்டர்செப்டார் ட்ரோன்கள். ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா அதிகமா 3D பிரிண்டட் ட்ரோன்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துச்சு. இது பிரத்யேகமா ட்ரோன்களை இன்டர்செப்ட் பண்றதுக்காகவே செய்யக்கூடிய இன்டர்செப்டார் ட்ரோன்களோட யுகமா மாறிட்டு இருக்கு. ஏன்னா சீப்பா இருக்கணும், ஈஸியா இருக்கணும், ஈஸியா டிப்ளாய் பண்ணணும், ஈஸியா கொண்டு போகணும், டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும். ஏன்னா அதிகமான ட்ரோன்கள் வருது, ஸ்வாம் ஆஃப் ட்ரோன்கள், 100, 200, 300 ட்ரோன்கள்னு வரும்போது அந்த இடத்துல 300 மிசைல்களை லான்ச் பண்ண முடியாது. ஸோ இது போல இன்டர்செப்டார் ட்ரோன்கள் அங்கே இருக்கும்போது அதிகப்படியா ட்ரோன்கள் ஈஸியாக எடுத்துட்டு போய் வச்சோம்னா சீப்பா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் டு ட்ரோனா டவுன் பண்ணிக்கலாம். ஸோ அது போல இன்டர்செப்டார் ட்ரோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க.
களத்துல ரஷ்யா இதை மாஸ் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு ட்ரோன்கள்னாலும் அனுப்புங்க பாத்துக்கலாம் அப்படிங்கிற ரஷ்யாவும் ஒரு சைடு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அதிகமா டெவலப் ஆயிட்டு இருக்கு. சமீபத்துல திமித்ரி மெதோவேவ் அவர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் சைட்ல டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டார் ட்ரோன்கள்லாம். இப்போ பெருமளவுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரோன்கள் அப்படிங்கிறது ஒரு யுகம் இருந்தது. இப்போ அதை இன்டர்செப்ட் பண்ணதுக்கு இன்டர்செப்டார் ட்ரோன்கள் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம ஹெலிகாப்டர் பார்த்தோம், சேட்டலைட் பார்த்தோம், ட்ரோன்கள் பார்த்தோமா. அடுத்தது ஃபைட்டர் ஜெட்ஸ். பெல்ஜியம். பல்கேரியால பெல்ஜியம். ஸோ இந்த பெல்ஜியம் வந்து பாத்தீங்கன்னா F-16 வந்து உக்ரைனுக்கு கொடுக்கணும். பேச்சு என்ன? F-35 வந்த உடனே கொடுக்கணும். 3 F-35 சொன்னபடி டெலிவரி ஆயிடுச்சு. அந்த 3 F-16 உக்ரைனுக்கு கொடுக்கணுமா இல்லையா? இப்போ பெல்ஜியமோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்களே, அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அது எங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா F-16 இத்தனை நாளா பைலட்ஸ் வச்சிருக்கிறாங்க. சொன்னபடி கொடுத்துட்டாங்க தான், இல்லைன்னு சொல்லல. நாங்க ரிசீவ் பண்ணிக்கிறோம். இப்ப எங்க ஆளுங்களுக்கு அதை ஓட்ட தெரியணும்ல, நாங்க அதை ஓட்டி பயிற்சி பண்ணணும். 1 வருஷம் 1.5 வருஷம் ஆயிரலாம்னு வச்சுக்கோங்களேன். அதுல கைதே இருந்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு இது வேண்டாம்னு ஒரு முடிவு வரும் இல்லையா, அப்ப டெலிவரி பண்றோம். முதல்ல பெல்ஜியம் என்ன சொன்னாங்க, கொடுத்த உடனே கொடுத்துறோம்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க, ட்ரைனிங் ஆகி ரெடி ஆகி இண்டக்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்துறோம் அப்படிங்கிறாங்க. அவங்க நாட்டோட சப்போர்ட்டுக்கு பாக்குறாங்க. ஆனா இது பார்த்தா அப்படி தெரியலீங்களே அப்படிங்கிற போல இருக்கு. பட் இருந்தாலும் உக்ரைன் இன்னும் F-16 வரதுக்கு 1 வருஷம் 1.5 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற புரிஞ்சுக்க முடியாது. இல்ல ட்ரைனிங் எடுத்துட்டு லேட் பண்ணிட்டு இருக்காங்களா? ஏன்னா இங்கிலீஷ் படிக்கல போல தெரியுது. இது ஒரு 6 மாசம் ஓடிட்டு இருந்தது. இங்கிலீஷ் படிக்கிறதுக்கே உக்ரைன் திணறாங்கன்னு ஒரு 6 மாசம் ஓடிட்டு இருந்தது இல்லையா? ஸோ அது போல புதுசா அடுத்த பேட்ச் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. 3 F-35 வந்துருச்சு. 3 F-16 உக்ரைனுக்கு போறதுக்கே 1 வருஷம் ஆகும்னா 1 வருஷம் இல்ல 1.5 வருஷம் ஆகும் இருக்கான். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹெலிகாப்டர், விமானங்கள், ஃபைட்டர் ஜெட்டு, அடுத்து சேட்டலைட்னு வேற கட்ட டெவலப்மெண்ட் நோக்கி உக்ரைன் போயிட்டு இருக்கு. உக்ரைனா ஃபுல்லா ரெடி பண்ணி இது போல தயார் பண்றதுதான் செக்யூரிட்டி கேரண்டி அப்படிங்கிற சொல்லிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. உங்களுக்கான மொத்தத்தையும் உங்ககிட்ட கொடுத்தாலும் நீங்களே உங்க நாட்டை பாத்துக்குங்க அப்படிங்கிற எல்லாரும் சொல்லிட்டு போயிருவாங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ஓரளவுக்கு நம்ம பார்த்துருப்போம். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில் அடுத்து போய் உங்களை சந்திக்க. வெரி சேஃப். பை.